ரெக்கார்டிங் ஆரம்பிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் லீவ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 2 பேரும் நல்லா ஃப்ரீயா இருங்க. டீச்சர்ஸ்ட்ட டவுட் இருந்தா தாராளமா கேளுங்க. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கங்க இந்த செஷனை. ஓகே சார். ஓகே சார். Hi students. Hello ma'am. Hi. Mariam, good evening. Samuel, good evening. Very good evening. What chapter I took yesterday? What's the chapter name? Ma'am, solutions. Very good. Solution. Samuel, please, I will do the recalling. You just note it. Okay sir. Okay ma'am. Okay, ma'am. Solution. What are the two components yesterday we have learned? What are the two components? Solute and solvent. Solute and the solvent. What do you mean by solute? Solute is something you can small and Smaller amount which we add. Yeah. Your voice is breaking. Just clear your voice, please. Okay, solvent என்னன்னா? Solvent larger amount வந்து யூஸ் பண்றது solvents. Solution வந்து binary solution சொல்றோம். அப்படின்னா என்னது? Binary ரெண்டே ரெண்டு component. ஒரு solute ஒரு solvent இருந்ததுன்னா அது வந்து binary solution. Okay. அடுத்து நாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? What are the different types of solution பார்த்தோம்? What are the different types of solution? Solid solution, solid, gas and liquid solution, gas solution. அப்படின்ட்டு 3 types பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன் வந்து ஒரு 7 waysல வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. அது என்னன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? நேத்து பார்த்தோமே. mass percentage, volume percentage, mass by volume percentage, molarity, molarity, mole fraction, normality. Mass per. Okay, very good. Okay, நம்ம வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தது எல்லாமே வந்து பேசிக். இப்போ நம்ம வந்து இப்போதான் வந்து மெயினான லெசனுக்குள்ள போறோம். இந்த லெசன் என்னுடைய ஹாஃப் லெசன் முடிஞ்சிட்ட பிறகு உங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது அந்த லெசனுடைய ரிலேட்டடா வந்து அதுவும் நம்ம இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வாட் யூ மீன் பை நேத்தே பார்த்தோம் இல்லையா? மோல்ஸ் அப்படின்ட்டு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண மேம் 6.023 into 10 to the power 23. மரியம் கொஞ்சம் சொல்லுங்க. மரியம் எங்க இருக்கீங்க? ஆரியன் தி கிளாஸ்ல இருக்கீங்களா மரியம்? Ma'am, 4 formulas பார்த்தோம் ma'am. சொல்லுங்க 4 formulas. Number of atoms by number of atoms by 8 ma'am. Mass by atomic mass. Next. Number of molecules by atomic mass. இல்ல ma'am, molecular mass. Mass by molecular mass. அடுத்தது number of atoms by 6.023 into 10 power 23. அடுத்தது number of molecules by 6.023 into 10 power 23. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் இன்வால்வ் ஆக போறோம். அப்போ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். சொல்லுங்க பாப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க 4 ஃபார்முலா இருக்கும். ஸோ அதோடைய இந்த 4 வந்து அட் ஸ்ட்ரெச் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்தெந்த இடத்துக்கு எது யூஸ் பண்ணமோ அந்த நேற்று ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். எந்தெந்த இடத்துல வந்து ஆட்டமா இருந்ததுன்னா அது வந்து மாஸ் பை அட்டாமிக் மாஸ், மாலிகுலா இருந்ததுன்னா மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இல்லை அந்த கொஸ்டின்ல வந்து எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த கீழே இருக்க ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஆட்டம் டிவைடட் பை அவகரோடோ நம்பர். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகரோடோ நம்பர். ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு நம்ம வந்து 7 ways ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் சொன்னோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து
ஒரு இது பார்க்கலாம். மாஸ் பெர்சன்டேஜ் பார்க்கலாம். இதுல வந்து எப்படி சம்ஸ் கேட்டிருக்காங்க, அதுல டெஃபினிஷன் என்ன அப்படின்ட்டு உங்க புக்ல ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. அது வேற நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். அதுக்கான சம்ஸ நான் வந்து போட்டுக்காங்க. மாஸ் பெர்சன்டேஜ். மாஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னா, மாஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை தி மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன். ஏன்னா மாஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னா, மாஸ் பெர்சன்டேஜ் மாஸ் ஆஃப் தி சொல்யூட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சம்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன். இந்த மாஸ் பெர்சன்டேஜ் எல்லாம் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த மெடிசன்ஸ்ல சொல்ற அளவு இந்த கிரீம்ல எல்லாம் வந்து இவ்வளோ 5% ஆஃப் வந்து நியோ 5% ஆஃப் வந்து நியோமைசின் வந்து ஆட் பண்ணி இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 5% சொல்யூஷன் ஆஃப் KMnO4 அப்படின்னா என்ன மீனிங்னா 5 கிராம் ஆஃப் 5 கிராம் ஆஃப் இந்த KMnO4 வந்து எடுத்து அதுல வந்து 100 ml ஆஃப் சொல்யூஷன்ல இருந்து இஸ் ப்ரிப்பேர்ட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர். ஃபைவ் கிராம் வந்து KMnO4 வந்து சால்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல இருந்து டிசால்வ் பண்றது வந்து மாஸ் பர்சன்டேஜ். அதோட மீனிங். அடுத்தது நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு சம்மு கூட நீங்க வேணா போனா கூட போடலாம் நீங்க. பாத்தீங்கன்னா 5 கிராம் 5 கிராம் ஆஃப் எத்தனால் dissolved in 20 கிராம் ஆஃப் வாட்டர் அப்படி கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்போ நம்ம ஃபார்முலா என்ன, மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னா, எவ்வளவு மாஸ் ஆஃப் தி சொல்யூட் என்னது எத்தனால் வந்து 5 கிராம் போட்டுக்கணும். அடுத்தது மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் சொல்லும்போது இந்த 5 கிராம் பிளஸ் 20 கிராம் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். 5/25. ஸோ 1/5. 1/5னா 0.2 வந்து பர்சன்டேஜ் இது வரும். நெக்ஸ்ட், இது புரிஞ்சுதாமா? அது 5 கிராம் ஆஃப் எத்தனால வந்து நான் வந்து 20 கிராம் ஆஃப் வாட்டர்ல இருந்து டிசால்வ் பண்ணியிருக்கேன். இதுல மாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போனா என்ன எழுதணும்னா 5 கிராம் ஆஃப் இதை வந்து சொல்யூட்ல எத்தனால் தான் வந்து சொல்யூட் உங்களுக்கு கம்மியாக எடுத்திருக்கோம் இல்லையா, அது எத்தனால் வந்து சொல்யூட். அப்போ சொல்யூஷன் சொல்லும்போது மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் சொல்லும்போது அந்த எத்தனாலும் வாட்டரும் வந்து சேர்த்து வரணும். 5 + வந்து 20 25. இது வந்து ஒரு மாஸ் பர்சன்டேஜோட ஒரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷன் இது ஒண்ணுமே இல்லை. என்னன்னா மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் தி, இதுல எப்படி சொல்லுவாங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 2 காம்பனன்ட் எடுத்துக்கோங்க. ஏ காம்பனன்ட் பி காம்பனன்ட் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து வாட்டர், இன்னொன்று வந்து எத்தனால். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா XA போட்டு. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் யூஸ்வலாக வந்து எக்ஸ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் divided by number of moles of water plus number of moles of ethanol. இங்க பாருங்க, இங்க நம்ம வந்து
என்ன கொடுத்துருக்கான்? XA மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வந்து வாட்டர் கண்டுபிடிக்கணும்னா முதல் அதோடைய மோல்ஸ் போட்டுக்கணும். எந்த எந்த எதுடைய மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அதோடைய மோல்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டுக்கணும். வந்து நம்ம வாட்டரா எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே என்ன எழுதணும்னா ரேஷியோ தானே சொல்லியிருக்கோம். அப்போ டிவைடட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால். இப்போ பாருங்களேன், XB மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் இதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன், எத்தனால் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன எழுதணும்? நம்ம எழுதணும் இங்கே ஃபர்ஸ்ட் பினா எந்த எதோட இது எத்தனால் இல்லையா? ஹலோ, எஸ் மேம். இது சொல்லுங்கம்மா. XBனா என்ன எழுதிங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால். பி வந்து நம்ம எத்தனால் எடுத்திருக்கோம் இல்லையா, எத்தனால் டிவைடட் பை அதோடைய டோட்டல் மோல்ஸ். இப்போ ரெண்டே ரெண்டு காம்பனன்ட் தானே இருக்கு, அதனால வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால். சிம்பிள். இது மாதிரி இதுல வந்து சம்ஸ் இதுல தான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்க கொஸ்டின் பேப்பர். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் வந்து என்னன்னா இது ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தட் காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அவ்வளோதான். இப்போ என்ன ரெண்டு காம்போனன்ட் எடுத்திருக்கோமா, அந்த காம்போனன்ட்டுடைய மோல் எழுதிடணும் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி எத்தனால். இதுல ஒரு சம் போடலாம். ரொம்ப ஈஸியான சம் தான் உங்களுக்கு சொல்றேன். A solution contain 36.0 gram of water. அடுத்தது 46.0 gram of ethanol இருக்கு. Determine the mole fraction. இது வந்து உங்களுக்கு புக்ல வந்து கொஸ்டின். Determine mole fraction. இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன? மோல் ஃப்ராக்ஷனுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இல்லையா, மோல்ஸ் தான் ஆட் பண்ணோம். அப்போ இங்க வந்து வெறும் மாஸ் தான் கொடுத்துருக்கேன், வாட்டருடைய மாஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் அப்படியே டைரக்டா அது சப்ஸ்டிட் பண்ண. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா எழுதிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட் வந்து ஏ வந்து என்ன எடுத்துக்கிறேன், வாட்டரா எடுத்துக்கிறேன். பி வந்து எத்தனால எடுத்துருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ XAனா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் XA என்னது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர். XB என்னன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்தனால். இது முதல்ல நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இப்போ XA அப்படின்னா என்ன சொல்லும்போது NA என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A அந்த வாட்டர். அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா நம்மளுக்கு. அதே மாதிரி XB அப்படின்னு பார்த்தீங்கன்னா NB number of moles of B divided by number of moles of A number of moles of B. N வந்து number of moles. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாக்கு நம்ம வந்து முதல்ல வந்து NA கண்டுபிடிக்கும். NA என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A. இப்போ மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா என்னமா வாட்டருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, எஸ் சாமுவேல். மேம் மாஸ் மரியம். பை அட்டாமிக் மாஸ். மாஸ் பை அட்டாமிக் மாஸ் வருமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன வரும் சொல்லுங்க சாமுவேல், சொல்லுங்க. மாஸ் பை அட்டாமிக் மாலிகுலர் மாஸ். மாஸ். வெரி குட், மாலிகுலர் மாஸ். ஏன்னா வாட்டர் வந்து மாலிகுல் இல்லையா. இப்போ மாஸ் வந்து அவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான். மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு கொடுத்துருக்கான்? இது உங்களுக்கு 5 மார்க்ஸ் இருக்கு. மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 36 கிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ மாலிகுலர் மாஸ் வந்து கொடுக்கல, அது நாம தான் கண்டுபிடிக்கணும். மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நேற்று உங்களுக்கு சொன்ன மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரோட ஃபார்முலா என்னம்மா? வாட்டரோட ஃபார்முலா என்ன? H2O மேம். H2O. அப்போ 2 ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு?
1 ma'am. வெரி குட். 1 ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 1 அட்டாமிக் மாஸ் வந்து ஹைட்ரஜனுக்கு 1. அதெல்லாம் யூசுவலா நம்மளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆக்சிஜனுக்கு வந்து 16 அட்டாமிக் மாஸ் வந்து 16. அப்போ 2 + 16 எவ்வளவு? 18. ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டரும் தெரிஞ்சிச்சு, மாஸ் ஆஃப் வாட்டரும் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கலாமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதான் வந்து NA. என்னோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி அது எழுத? மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவு? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் வாட்டர் 36 டிவைடட் பை 18. டிவைட் பண்ணா உங்களுக்கு 2 மோல். இது வரைக்கும் புரிஞ்சா பாருங்க. இங்க பாருங்க, இது என்ன கேட்டிருக்காங்க? மோல் ஃபிராக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ மோல் ஃபிராக்ஷனுக்கு முதல்ல நம்மளுக்கு வந்து மோல்ஸ் தெரியணும். ஒவ்வொரு காம்போனன்ட்டுடைய மோல்ஸ் தெரியணும். இப்போ மோல்ஸ் வந்து நமக்கு அந்த மோல்ஸ் கண்டுபிடிக்க வெறும் வந்து மாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். மாலிகுலர் மாஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பண்றது அது. ஸோ அந்த 2 வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம மோல்ஸ் கண்டுபிடிச்சு அப்புறமா தான் வந்து ஃபார்முலாக்கே போகணும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து வாட்டர் கண்டுபிடிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால். எத்தனால் ஃபார்முலா தெரியுமா? ஃபார்முலா தெரியுமாமா? எத்தனால் ஃபார்முலா இல்ல மேம். இந்த C2H5OH. ஏன்னா நம்ம மாலிகுலர் மாஸ்க்கு கண்டுபிடிக்க தேவை இல்லையா ஃபார்முலா? அதான் இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து எத்தனால், தட் இஸ் வந்து NB கண்டுபிடிக்கிறது. இப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ஃபார்முலா என்ன? மாஸ் பை இங்க அட்டாமிக் மாஸா மாலிகுலர் மாஸாமா? Molecular mass ma'am. வெரி குட். ஸோ வந்து மாலிகுலர் மாஸ். இப்போ இதோட மாஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனாலுடைய மாலிகுலர் மாஸ் வந்து 46 கொடுத்துருக்கு. மாஸ் ஆஃப் எத்தனால். மாஸ் ஆஃப் எத்தனால் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 46 கிராம். இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் எத்தனால் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார்முலா சாமுவேல் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். சாமுவேல் சார், இது எப்படி எழுதுவீங்க? ஹலோ, Yes, ma'am. இது கொஞ்சம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? நான் இங்க எழுதியிருக்கேன்ல வாட்டருக்கு 2H அது மாதிரி எப்படி இது சொல்லுங்க. இந்த இதுக்கு மெத்தட் சொல்லுங்க. 2 கார்பன் பிளஸ் அடுத்தது 5 5H. 5 5H hydrogen. 5 hydrogen. 5H 5 ஹைட்ரஜன் 1 1 ஆக்சிஜன் oxygen and 1 plus 1 hydrogen. ஹைட்ரஜன். இது மாதிரி நம்ம முதல்ல எழுதிக்கணும். புரியுதுங்களா? எப்படி இப்போ வாட்டருக்கு எப்படி எழுதணும் பாருங்க. 2 ஹைட்ரஜன் பிளஸ் வந்து 1 ஆக்சிஜன். அதே மாதிரி இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 கார்பன் இருக்கு, 2 கார்பன் 5 ஹைட்ரஜன் இருக்கு, இல்ல 6 ஹைட்ரஜன் அப்படியே கூட சேர்த்து போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு அந்த ஃபார்முலா பிரகாரம் போனா கூட போட்டுக்கலாம். இங்க பாருங்க, கார்பனுக்கு வந்து கார்பன் அட்டாமிக் நம்பர் வந்து 12. ஸோ 2 இன்ட்டு அதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து 12. ஹைட்ரஜனுக்கு வந்து 1, ஆக்சிஜனுக்கு வந்து 16. இந்த வேல்யூ எல்லாம் நீங்களே தான் வந்து சிம்பிளானதான் நம்பர், உங்களுக்கு சிம்பிளான நம்பர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இன்ட்டு 2 24 பிளஸ் 5 பிளஸ் 16 பிளஸ் 1 டோட்டல் எவ்வளோ வரும்? கொஞ்சம் டோட்டல் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 21 22 22 வந்து 46. என்னப்பா? 46. ஓகேவா? 46. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? என்ன ஃபார்முலா அது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் என்னம்மா ஃபார்முலா? மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் எத்தனால கொஸ்டின்ல 46 கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம வந்து மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சோமா? 46. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 மோல். இப்போதான் வந்து சம்முக்குள்ள நுழையிறோம். புரியுதுங்களா? இது வந்து பெரிய சம். இது மாதிரி இது பண்ணிட்டோமா? இப்போதான் நம்ம வந்து XA மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர். வாட்டருக்கு என்னவா எடுத்திருக்கோம்? ஏ தானே எடுத்திருக்கோம். Yes ma'am.
அப்போ XA XAக்கு என்ன ஃபார்முலா? அதுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A உடையது, தென் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A உடையது பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B. A உடையது வாட்டர் எடுத்திருக்கலாம். வாட்டருடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 போட்டு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 2 பிளஸ் மோல் இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனாலுக்கு வந்து 1 போட்டு. அப்ப என்ன ஆகும்னா 2/3. கரெக்டா பாருங்க. எஸ் மேம். டோட்டல் நம்பர் ஆஃப் 2/3. அப்போ 2/3 டிவைட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? 0.67. அவ்வளவுதான். மேலே மோல் கீழே மோல் யூனிட் இல்லை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க XP. XP எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா என்னது? NB பை இங்க என்ன போடுறோமோ, என்ன காம்பனன்ட் போடுறோமோ அதோடைய மோல் தான் பார்க்கணும். XC போட்டுனா அதே மாதிரி NC அப்படி போட்டு. இப்போ NA பிளஸ் NB. இப்போ NB நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B வந்து எத்தனால் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்பர் ஆஃப் எத்தனால் மோல் 1 பை. அப்ப இதுக்கு வந்து என்னது? 2 plus 1 is equal to 1/3. So 1/3 வந்து 0.33. அவ்வளவுதான். இதுதான் வந்து மெயின். இப்போ XA உடைய வேல்யூ என்னது உங்களுக்கு? 0.67. XB உடைய வேல்யூ என்ன? 0.33. இதுக்கு உங்களுக்கு you will be getting வந்து 5 marks. இது பாரு எவ்வளவு சிம்பிளான சம்ம. வந்து இது பாரு என்ன ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கணும்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு 2 காம்பனன்ட் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டர் எத்தனால் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் முதல்ல வந்து வாட்டரை வந்து ஏவா போட்டுக்கிறேன். எத்தனால வந்து பியா போட்டு வாட்டர் வந்து ஏ வந்து வாட்டரா போட்டுக்கேன், பி வந்து எத்தனால். இப்போ எனக்கு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் எடுக்கணும், XA எடுக்கும். அப்ப என்ன எழுதணும்? அதோடைய மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி. இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதெல்லாம் வந்து என்னது? n வந்து என்னது? நம்பர் ஆஃப் மோல். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படியெல்லாம் எடுக்க போறீங்க. நம்பர் ஆஃப் மோல். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இதான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு மோல் கண்டுபிடிக்கணும். மோல் கண்டுபிடிக்க நம்மளுக்கு என்ன தேவை? மாஸ், அதுல மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் தான் நம்மளுக்கு வந்து நம்மளே தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வேல்யூ நம்மளுக்கு ரெடிமேட்டா இருக்கு. இப்போ மாஸ் வந்து அவன் கொஸ்டினை கொடுத்துருப்பான். இவ்வளவு கிராம் ஆஃப் வந்து எத்தனால் இருக்கு, இது மாதிரி சொல்யூஷன் கண்டெயின் 36 கிராம் ஆஃப் வாட்டர், அதாவது 46 கிராம் ஆஃப் எத்தனால் அது இருக்கு. இப்போ இது வந்து மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிங்க, ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஸோ மாஸ் கொடுத்துருக்கான் இல்லையா? மாஸ் வச்சு நம்ம நம்பர் ஆஃப் மோல் கண்டுபிடிக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாஸ் பை மாலிகுலர் மாஸ். ஸோ மாஸ் வந்து என்னது? அவன் கொடுத்துருக்க மாஸ் ஆல்ரெடி தெரியும், 36 கிராம். ஸோ மாலிகுலர் மாஸ் எப்படி வாட்டர் கண்டுபிடிப்பீங்க? H2O 2 ஹைட்ரஜன் பிளஸ் 1 ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் வெயிட் மாஸ் வந்து 1, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 16. ஸோ அந்த வேல்யூ வந்து போட்டு உங்களுக்கு 16 கண்டுபிடிச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டருக்கு ஃபார்முலா என்ன? மாஸ் பை அட்டாமிக் மாலிகுலர் மாஸ். ஸோ மாஸ் எவ்வளவு? 36 டிவைடட் பை 8. இங்கே வந்தது இல்லையா? அந்த போட்டிங்கன்னா 2 மோல். ஸோ இப்போ NA கண்டுபிடிச்சிங்க. இப்போ NB கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து எத்தனால் கண்டுபிடிக்கும். அதுக்கு எப்படி பண்ணிக்கங்க. அதே மாதிரி அது கூட ஃபார்முலா என்னது? அதை வந்து NB கண்டுபிடிக்கிறீங்க. மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இப்போ மாஸ் ஆஃப் தி எத்தனால் அவன் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துறான் 46 கிராம். இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் எத்தனால் எப்படி கண்டுபிடிக்கும்? முதல்ல நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதான் நம்ம மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கும். எல்லாமே ஃபார்முலா எல்லாம் தெரியும், இதோடைய இது ஃபார்முலா தெரியலன்னா உங்களுக்கு வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ண கஷ்டமாயிடும். ஸோ எத்தனால் ஃபார்முலானா C2H5OH. ஆல்கஹால் சொல்லுவோம் இல்லையா? C2H5OH. இதான் வந்து ஃபார்முலா. 2 கார்பன் இருக்கா, 2C போட்டுக்கோங்க. அடுத்தது 5 ஹைட்ரஜன் இருக்கு, 5 போட்டு. ஆக்சிஜன் வந்து 1 ஹைட்ரஜன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்மளோட வேல்யூ நம்மளுக்கே தெரியும். ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1 அப்படின்ட்டு அந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 46 வந்துருச்சு மாலிகுலர் மாஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். 46/46 வந்து 1 மோல். ஸோ த ஃப்ராக்ஷன் ஆஃப் இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ ZA எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா NA பை NA பிளஸ் B. ஸோ NA ஆல்ரெடி வாட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 2/2 + 1. இது இவ்வளவுதான் சிம்பிளான சம். இது புரியுதா இந்த சம்ம? எஸ் மேம். சாமுவேல் சார், சாமுவேல் புரியுதாப்பா? ஹலோ, Yes, ma'am.
அங்க Yes, ma'am. சொல்லுங்க பாப்போம். இப்போ இது மோல் ஃபிராக்ஷன் ஃபார்முலா என்ன? Na by Na by Na plus B. NA. வெரி குட். NA by NA plus NB. NA என்னது? Number of moles. மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ். MOLES மோல்ஸ்னா மாலிகுல் அப்படியே சொல்லாதீங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி அதுக்காக தான் நம்ம உங்களுக்கு முன்னாடியே வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸு அது எல்லாமே வந்து என்னென்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து ஏ கீழே வந்து இருக்கிற சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ அண்ட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் பி. இது இருக்கு புரிஞ்சுதாப்பா இது? நெக்ஸ்ட் இது மோல் ஃபிராக்ஷன் புரிஞ்சுதா? ஃபார்முலா அது வந்து ஒன்று ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தடவை பாருங்க. மோல் ஃபிராக்ஷன் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். Na by Na plus NB. இது மரியம் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க அடுத்தது XBக்கு NB by NA plus NB, ma'am. NBன்னு என்னது? Number of moles of பி காம்பனன்ட் பி காம்பனன்ட் உடைய மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதோடைய மோல் பிக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? ma'am 4 formulas இருக்கு ma'am. அதாம்மா இப்படிதான் மாலிகுல்ல காம்பனன்ட் வந்து மாலிகுல் எல்லாமே மாலிகுலா தான் இருக்கும். நான் உங்களுக்கு காம்பனன்ட்ல அது நான் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் அந்த Molecular. ஃபார்முலா. ஓகே அண்டர்ஸ்டுடா? நெக்ஸ்ட் நம்ம வந்து வில் see the மொலாலிட்டி. இதெல்லாம் வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ண இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ற இது உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 5 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மொலாலிட்டி, மொலாரிட்டி, நார்மாலிட்டி, மாஸ் பர்சன்டேஜ் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்கல உங்களுக்கு. ஸோ அதுக்காக அந்தந்த ஏன்னா இதுதான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா மொலாலிட்டி இந்த டேர்ம் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு எப்போ ப்ராக்டிக்கல் சொல்லியிருக்காங்க? Ma'am இன்னும் சொல்லல ma'am. ஓகே நீங்கள் வேற குரூப்பில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலில் யூஸ் பண்ணுங்க. மொலாலிட்டி அப்படின்னு என்னன்னா இது வந்து எந்த லெட்டர்லன்னா ஸ்மால் லெட்டரில் வந்து சொல்லுவாங்க. மொலாலிட்டியை வந்து ஸ்மால் எம்ல போடுவாங்க. ஸ்மால் எம்ல இதோட ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒவ்வொன்றுத்தையும் பாருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னா கொஞ்சமா யூஸ் பண்றதுல சால்ட் ஏதோ போட்டு டிசால்வ் பண்றதுல அது. தென் வந்து மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வந்து 50 கிராம் ஆஃப் வந்து குளுக்கோஸை நான் 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலக்கிறேன். அப்போ அதோடைய மொலாலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா அந்த குளுக்கோஸுடைய மோலை கண்டுபிடிச்சிட்டு அந்த வாட்டரை வந்து டிவைட் பண்ணி எக்ஸாம் சம் போடுறோம். நான் மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கேஜி சொல்லுங்க பார்ப்போம். மொலாலிட்டி என்னது இது? மொலாலிட்டி சொல்லுங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. மொலாலிட்டி இது வந்து ஸ்மால் எம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க மொலாலிட்டி. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் போடுற மாதிரி இப்போ 45 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து dissolved in 2 kg of water. இப்போ பாருங்க. இப்போ நம்மளுக்கு இது எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த இது மொலாலிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ட்ரையல் பண்ணுங்க பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கான்? 45 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் தான் கொடுத்துருக்கான். இப்போ எது சொல்யூட் எது சால்வெண்ட் இதுல? Ma'am glucose solute, water solvent ma'am. வெரி குட். இதுதான் வந்து என்ன கொஞ்சமா எடுக்கிறோம்ல சொல்யூட். இது வந்து சால்வெண்ட். அந்த 45 கிராம் வந்து மேல போடக்கூடாது. முதல்ல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து குளுக்கோஸ் இல்லையா? அதோட வேல்யூ கண்டுபிடிக்கும். குளுக்கோஸோட ஃபார்முலா தெரியுமாவா? ஃபார்முலா தெரியுமா குளுக்கோஸ் ஃபார்முலா? இல்ல ma'am. C6H12O6. வெரி குட். C6H12O6. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து குளுக்கோஸ் வந்து கண்டுபிடிக்கும். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? மோல்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா குளுக்கோஸ்க்கு ஃபார்முலா என்ன வரும்?
நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு மாஸ் பை mass by molecular mass. வெரி குட் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இப்போ மாஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 45 கிராம். ஸோ நம்ம அது ரெடிமேடாக 45 கிராம் இருக்கு. இப்போ மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் எப்படி பண்ணுங்க சொல்லுங்க பார்ப்போம். 6 into 12. வெரி குட். 6 into C. 6 into C. வெரி குட். நெக்ஸ்ட் 12 into H. வெரி 6 குட். into O. மாஷாஅல்லாஹ். வெரி குட். இப்போ கார்பனுக்கு என்ன தெரியும்? அட்டாமிக் மாஸ் 12 ma'am. வெரி குட். ஆக்சிஜனுக்கு 16. ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ இந்த 3 வேலை நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுட்டு. ஸோ 6 into கார்பனுக்கு எவ்வளவு? 12. into 72. கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லுங்க. 180. இதோட வேல்யூ வந்து 180 கிராம்ஸ். இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாமா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ்க்கு? Yes எப்படி ma'am. கண்டுபிடிப்பீங்க? எப்படி சொல்லுங்க பாப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எது ஆட் பண்ண, எது டிவைட் பண்ணோம், எது டிவைட் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? Mass by molecular mass ma'am. மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? 45 gram. 45. மாலிகுலர் மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எவ்வளவு 180. மாலிகுலர் மாஸ்? 180. அது கண்டுபிடிச்சு. ஸோ வந்து 45 by 180. அடுத்தது இது டிவைட் பண்ண உங்களுக்கு 0.25 டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இப்போதான் வந்து ஃபார்முலாவுக்கு வரணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலால நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருந்தான். அதுக்காக இவ்வளோ கதெல்லாம் நம்ம வந்து முடிச்சிட்ட பிறகு இப்போதான் வந்து நம்ம மொலாலிட்டிக்கே வரும். மொலாலிட்டி என்ன கொடுத்துருக்கா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எது? ஃபார்முலா திருப்பி எழுதணும். எழுதி தான் சப்ஸ்டிட் பண்ணு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். எவ்வளோ வந்து எடுத்திருக்கோம் சால்வெண்ட்டுடைய மாஸ். ஆஃப் தி சால்வெண்ட். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்க? 0.25. சால்வெண்ட் எவ்வளவு? 2 kg கொடுத்துருக்கு இல்லையா? கேஜியில் தானே எழுதணும். எவ்வளவு? 2 லிட்டர் தண்ணியில தானே வந்து அந்த குளுக்கோஸ் டிசால்வ் பண்ணியிருக்காங்க. 2 kg ஆஃப் வந்து வாட்டர், 2 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் வந்து தண்ணி டிசைன் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 0.125 ஸ்மால் எம். இது வந்து மீட்டர் நினச்சிக்க போறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு லேப்ல எல்லாம் வந்து 0.125 மொலாலிட்டி சொல்யூஷன் அப்படின்னுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ண, இந்த கதெல்லாம் வந்து பின்னாடி பேக் சைட்ல இதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். இது வரைக்கும் புரிஞ்சுதா மாதிரி? ஸோ இப்படி பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மொலாலிட்டி. மொலாலிட்டி இது வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் டைம். இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரி யூஸ் பண்றது. லேப்லலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து இதோட ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். எவ்வளோ வந்து நம்ம சொல்யூட் எடுத்துக்கிறோம். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். ஸோ அந்த சால்ட்டை வந்து எவ்வளோ தண்ணியில் வந்து டிசால்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ மோல் ஆஃப் வந்து சால்ட்டை வந்து தண்ணியில் வந்து டிசால்வ் பண்ணுறீங்க, அதுதான் வந்து இந்த மோலாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வந்து எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாரு. என்ன சொல்லியிருக்கேன்னா 45 கிராம் ஆஃப் வந்து குளுக்கோஸை வந்து 2 kg ஆஃப் வாட்டர்ல இருந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க. இதோடைய மொலாலிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம மொலாலிட்டிக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து தேவை இல்லையா?
இப்போ வெறும் வந்து நம்பர் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படி கொடுத்துருந்தானா அப்படியே டைரெக்டாக நம்ம 45/2 போட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் இவன் கேட்டிருக்கிறது என்னது, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அதனால நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அந்த சொல்யூட்டில் எது என்ன வரும் உனக்கு, குளுக்கோஸ் இல்லையா, சால்ட் அது மாதிரி தான் தானே இருக்கு. ஸோ அந்த குளுக்கோஸுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறோம், மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இப்போ மாஸ் பை மாலிகுலர் மாஸில் மாஸ் வந்து ஆல்ரெடி அவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸை ஃபைண்ட் அவுட் பண்ணு. முதல் அந்த குளுக்கோஸுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும், C6H12O6 அப்படின்னு. இப்போ கார்பன் இது மாதிரி எழுதுக்கணும்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். 6 கார்பன் இருக்கு, 12 ஹைட்ரஜன் இருக்கு, 6 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணினா 180 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ மாலிகுலர் மாஸ் வந்துருச்சு, மாஸ் வந்து கொஸ்டின்லேயே இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கும். 45/180 டிவைட் பண்ணினா வில் கெட் வந்து 0.25 மோல். இப்போ அடுத்தது மொலாலிட்டிக்கு மேல இருக்க வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து 0.25 மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். சால்வெண்ட்னா வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எவ்வளோ டிசால்வ் பண்ணியிருக்கு, 2 kg ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்ணிருக்கு. இது போட்டிங்கன்னா 0.125 m அப்படின்ட்டு. இது வந்து நான் மீட்டர்லாம் இல்லை, இது மொலாலிட்டி. இது என்னது, மொலாலிட்டி. ஸோ ஒரு லேப்ல உங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 பாயிண்ட் வந்து சொல்யூஷன் இது மாதிரி இருக்கு, 2.00 m சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு அப்படின்ட்டு அப்படிதான் எழுதியிருப்பாங்க. அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து இது மாதிரி வந்து சிம்பாலிக்கா காமிச்சிருப்பாங்க. இது வந்து எப்படி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 2m H2SO4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து என்னன்னா 2 மோல் ஆஃப் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து 1 kg ஆஃப் வந்து சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அர்த்தம். ஸோ இது மாதிரி வந்து லேப்ல வந்து இது மாதிரி எழுதியிருப்பாங்க. 2.0னா எதுக்குன்னா அந்த பார்ட் 2 வந்து மிஸ் ஆகும். 2.0 போட்டு ஸ்மால் m கொடுத்துருந்தாங்கன்னா அது மொலாலிட்டி ஆஃப் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு. அடுத்தது புரிஞ்சுதாமா இது? எஸ் மேம். சொல்லுங்க பாப்பா, ஃபார்முலா என்ன, மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? மொலாலிட்டிக்கு எந்த ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம்மா யூஸ் பண்ணுவாங்க? ஸ்மால் m. சூஸ்லையும் கேட்டிருக்காங்க, ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம். ஸோ ஸ்மால் எம். ஃபார்முலா என்னது அதுக்கு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். சால்வெண்ட் வந்து கேஜியில் இருக்கும், கிலோகிராமில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ முதல்ல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியாது, வெறும் அவன் என்ன கொடுத்துருக்கான், மாஸ் ஆஃப் தி சொல்யூட்டுடைய மாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சு அப்புறம் தான் வந்து மொலாலிட்டியை வந்து கண்டுபிடிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சம்ஸ் வரும், உங்களுக்கு 2 மார்க்ஸில் வரும் இந்த சம்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா மொலாரிட்டி இதே தான், அதே ஃபார்முலா தான் இதுலயும் வந்து. இது வந்து என்னன்னா கேபிட்டல் எம் ஸ்பெல்லிங் பாருங்க, மொலாரிட்டி. அது மொலாலிட்டி எல்எல் இருந்ததா, அது வந்து மொலாலிட்டி. அது வந்து ஸ்மால் எம், இது மொலாரிட்டி, இது கேபிட்டல் எம். ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் divided by volume of solution. Volume of solution. Volume of solution. Volume of solution. இப்போ அந்த லேப்ல எப்படி எழுதியிருப்பாங்க, 2.0 கேபிட்டல் எம் H2SO4 அந்த சல்ஃபூரிக் ஆசிடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ண. இது வந்து 2 மீட்டர் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, 2 மொலாரிட்டி ஆஃப் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிதான் அர்த்தமா எடுத்துக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி பார்க்கலாம் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்க, 5.845 gram of sodium chloride NaCl இதை வந்து dissolved in water and the solution was made. என்ன பண்ணாங்க, இந்த சால்ட்டை வந்து அதுல போட்டுட்டு ஒரு வந்து 500 ml வந்து ஃபிளாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சால்ட் வந்து அந்த 500 ml வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அந்த சால்ட்டும் அந்த தண்ணியும் வந்து டிசால்வ் ஆகி ஒரு 500 ml வந்து கொண்டு போகணும்.
பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிரப்லாம் குடுக்குறாங்களே, அதுல வந்து இவ்ளோ டைல்யூஷன் பண்ணி ஒரு 100 எம்எல்க்கா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி அது 2 நல்லா வந்து ஷேக் பண்ணி அது வந்து 100 எம்எல்க்கு மாத்துவாங்கல்ல, அதே மாரி தான். இப்போ 585 கிராம் ஆஃப் வந்து சோடியம் குளோரைட் வந்து டிசால்வ்ட் இன் வாட்டர் அண்ட் சொல்யூஷன் வாஸ் மேட் டூ இது உங்களுக்கு வந்து இதுல வால்யூமெட்ரிக்ல வரும். மேட் அப் டு 500 எம்எல். இப்போ உங்களுக்கு வந்து 500 எம்எல் குடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபார்முலா என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். இப்போ இதுல எதுமா சொல்யூட்டு? மேம் NaCl. வெரி குட். இது வந்து சொல்யூட். இப்போ அதோடது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கும். இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து சொல்யூட் இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் கண்டுபிடிக்கும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். இப்போ அதோடைய மாஸ் ஆல்ரெடி வந்து குடுத்துருக்காங்க. இவ்வளோ கிராம் குடுத்துட்டாங்க. ஸோ அது தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் முதல்ல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அதான் வந்து NaCl கண்டுபிடிக்கும். இது கண்டுபிடிக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு கண்டுபிடிக்கும். சோடியம்க்கு வந்து 23, குளோரின் வந்து 35.5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 35.5 23 58 வந்து 5 எடுத்து. ஸோ இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் சோடியம்க்கு எப்படி எழுதுவீங்க? NaClக்கு 1Na plus 1Cl. ஸோ Naக்கு வந்து இவ்வளோ சோடியம்க்கு 23. இன்னும் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. குளோரின் வந்து 35.5. ஸோ இதை ஆட் பண்ணினா 58.5. இது மாலிகுலர் மாஸ் ஆஃப் வந்து சோடியம் குளோரைட் கண்டுபிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5.845 divided by 58. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பாயிண்ட்ல போட்டீங்கன்னா 45 அப்படி வரும். நான் வந்து அப்ராக்சிமேட்டா தான் எடுத்திருக்கேன். 58.5 வரும். 58.45. இது ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணீங்கன்னா 0.1. இப்போ உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு அதே மாதிரி இந்த 500 ml இருக்கு இல்லையா, அதை லிட்டரா மாத்தணும். ஏன்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து இன் லிட்டர், அதுல வந்து கிலோக்கு இது லிட்டர்ல எழுதணும் சொல்யூஷன். ஸோ அந்த 500 ml வந்து லிட்டரா மாத்தணும்னா 500 divided by 1000. 1/2னா இது வந்து 0.5 லிட்டர். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது என்னது? மொலாரிட்டிக்கு வந்து ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.1 டிவைடட் பை 0.5. ஸோ இது பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து 0.2 m. ஏன்னா மொலாரிட்டிக்கு கேபிட்டல் M. நான் என்ன லெட்டர் யூஸ் பண்ணோம்? கேபிட்டல் M. மொலாரிட்டிக்கு கேபிட்டல் M. இப்போ சம்ல பாருங்க, இது மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மொலாரிட்டி கேட்டிருக்கானா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி எழுதுங்க. புரியுதுங்களா? இப்போ மொலாரிட்டிக்கு என்னமா ஃபார்முலா? சமல். Yes, ma'am. மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? Molarity number of moles of solute divided by volume of solution in liter. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். மொலாரிட்டிக்கு பார்த்தோமே, அதுக்கு என்ன ஃபார்முலா? Number of mass of solute by mass of நம்பர் ஆஃப் மாஸ் இல்ல, solvent. நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் Sorry. மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி Solvent. சால்வெண்ட் இல்லையா? அது வந்து நம்ம இதுல கேஜில எழுதணும், கிலோகிராம்ல. இது வந்து லிட்டர்ல எழுதணும்.
இப்போ வால்யூம் இங்க வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் லிட்டர் வரும்போது வால்யூம் தானே நம்மளுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியாது இல்லையா? ஆனா வந்து இவ்வளவு கிராம் இருக்கு அப்படியே அந்த சொல்யூட்டுடைய கிராம் மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கும். இங்க பாருங்க 5.845 gram of sodium chloride கொடுத்திருக்காங்க. It dissolved in water and solution was made up to 500 ml அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சொல்யூட்டுடைய இவ்வளோ கிராம் கொடுத்துட்டான். ஸோ அதோடைய மாலிகுலர் மாஸ் வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து நம்மளுடைய மெத்தட்ல வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தா 5 இதோட பாயிண்டட் வேல்யூ வச்சோம்னா நம்மளுக்கு வந்து எப்படியோ வந்து உங்களுக்கு 58.45 வரும். 45 வரும். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 0.1 வந்து மோல். அடுத்தது 500 ml. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு லிட்டருக்கு வேணும் இல்லையா? அதுக்காக இது மில்லி லிட்டர்ல கொடுத்துருக்கான். 500 divided by 1000 பண்ணீங்கன்னா 0.5 லிட்டர் வந்து. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.1 by 0.5 இஸ் ஈக்குவல் டு 0.2 m. அவ்வளோதான். இப்போ இந்த 3 டாபிக் பார்த்துருப்போம் இதுல. மொலாரிட்டி, மொலாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன், அடுத்தது மாஸ் பர்சன்டேஜ். இதனால தான் உங்களுக்கு வந்து புக்ல இருக்கு. நார்மாலிட்டி ஒன்று இருக்கு. அது வந்து நார்மாலிட்டி கொஞ்சம் லாங்கா இருக்கு. அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இப்போ நம்ம ரிலேட்டடா எடுத்திருக்கோம் இல்லையா? அது வந்து எது எது வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கேன். அந்த போட்டோ பார்த்து நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவாமா இது? ஹலோ, ஓகே மேம். எஸ் மேம். இப்போ நம்ம வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த ரிலேட்டடா இந்த லெசனுடைய ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால அது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஓகே மேம். ஹலோ, ஹலோ மரியம். எஸ் மேம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்க தெரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். இங்க பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து 4 கொஸ்டினும் உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது. உங்களால ஆன்சர் எடுத்து பண்ண முடியுதா பாருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl இஸ் 73 ஆஃப் HCl இஸ் எவ்வளோ வந்து மோல்ஸ் கேட்குறான். இப்போ இது எப்படி பண்ணுவீங்க? இது HCl உடைய மோல்ஸ் எப்படி? இங்க பாருங்க. இப்போ நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல வந்து HCl கிராம் கொடுத்துருக்கான். அதே மாதிரி மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இதுல வந்து என்ன கொடுத்துருக்கான்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கேட்குறாங்க. இது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல இது கேட்டிருக்காங்க. எப்படி பாருங்க. நம்பர் ஆஃப் HCl. இப்போ HCl உடைய மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு? 1. ஆக்சிஜன் இது குளோரினுக்கு வந்து 35.5. நம்ம வந்து 35 வச்சுக்கலாம். இப்போ என்ன கொடுத்து 73 கிராம் கொடுத்துருக்கான். இப்போ ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HClக்கு நம்ம ஃபார்முலா வரும். மரியம், ஹலோ, சாமுவேல், எல்லாம் இருக்கீங்களா? Yes, ma'am. எஸ் மேம். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இது பண்ணாதான் ரியாக்ட் பண்ணாதான் நான் சொல்றது
இருக்கீங்களா இல்ல டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருமா, இப்போ வந்து இந்த சம் என்ன கொடுத்துருக்கேன்னா இது சூஸ்ல கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HCl இன் 73 கிராம் ஆஃப் HCl. அப்ப என்னது 73 டிவைடட் பை இதோடைய மாலிகுலர் மார்க் 35 பிளஸ் 1 வந்து என்ன 36 ஒரு நியர்லி வந்து 36.5 வரும். அதாவது 73 பை 36.5 வந்து நம்ம டிவைட் பண்ணனா வந்து நியரரா வந்து 2 மோல் வருது. ஸோ வந்து சூஸ்ல கேட்டிருக்கேன் 1 மோலா 2 மோலா 3 மோலா இது மாதிரி நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். அடுத்து வாட் இஸ் மீன் பை மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ காம்போனன்ட் அப்படின்னு கேட்டேன். வாட் இஸ் மீன் பை மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் அது புக்லேயே இருக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் அப்படியே படிச்சுக்கோங்க. இஃப் எ சொல்யூஷன் ஹாஸ் 2 காம்போனன்ட் A and B, write the formula for the mole fraction of the component B in solution with A. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எத்தனால்ல வாட்டர் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து காம்பனன்ட் பிக்கு வந்து மோல் ஃப்ராக்ஷன் எழுத சொல்றான். அப்போ XB இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க காம்பனன்ட் பிக்கு சொல்லுங்க பார்ப்போம். எப்படிமா எழுதுவீங்க மோல் ஃப்ராக்ஷனு மரியம் சொல்லுங்க பார்ப்போம். XB இஸ் ஈக்குவல் டு is equal to number of molecules of B compound. மாலிகுல்ஸ் இல்ல மோல்ஸ். Moles, ma'am. Number of moles of B, number of moles of A plus number of moles of B. புரியுதுங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்னா 2 இருக்கு காம்போனன்ட் AB இருக்கு. நான் வந்து காம்போனன்ட் பிக்கு மட்டும் நீ மோல் ஃப்ராக்ஷன் எழுதுன்னு சொல்றான். அப்போ நீ இது மாதிரி எழுது. இதே அதே வந்து காம்போனன்ட் ஏக்கு கேட்டால் எப்படி எழுதுவீங்க? XA இஸ் ஈக்குவல் டு சாமுவேல் சொல்லுங்க மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏக்கு எப்படி எழுதுவீங்க? Number of moles of A A by divided by number of moles of moles A of A plus plus number of moles moles of of B. B. இது இருக்கு பாருங்க. இதுதான் வேற பாருங்க சிம்பிளான ஆன்சர். 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். மோல் ஃப்ராக்ஷன் நீங்க வந்து டெஃபினிஷன் தெரியலனா கூட அட்லீஸ்ட் வந்து அந்த ஃபார்முலா மாதிரி எழுதி கூட நீங்க இது மொலாலிட்டிக்கு என்னென்ன பார்த்தோம். மொலாலிட்டி என்னம்மா ஃபார்முலா? மொலாலிட்டி என்ன பார்த்து வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் மொலாலிட்டி? எந்த லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம்மா? Small மொலாலிட்டி. வெரி குட் ஸ்மால் எம். ஃபார்முலா என்ன பார்த்தோம்? மாஸ் mass of the solute, ma'am. mass of the solute divided by mass of the Solvent, ma'am. very good mass of the solvent எதுல இருக்கணும்? in kg. அவ்வளவுதான். வெறும் வந்து அந்த டெஃபினிஷன் எடுத்து சொல்லுங்க. இது பாருங்க இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க. the ratio of the number of moles of one component to the total number of moles of all the component in the solution is known as. இது மொலாரிட்டியா மொலாலிட்டியா நாமாலிட்டியா மோல் ஃப்ராக்ஷனா அப்படின்னு கேட்குறேன். இது எது வரும் இதுல? Mole fraction. மோல் ஃப்ராக்ஷன். ஏன் மோல் ஃப்ராக்ஷன்? ஏன்னா நம்மளுக்கு மொலாரிட்டிக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை அது மாஸ் ஆஃப் தி சால் அது மாதிரி தான் வந்திருக்கு. இவன் என்ன சொல்ற ரேஷியோன்னு என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒன் காம்பனன்ட். இதுதான் நான் இந்த ஃபார்முலா தான் ஆக்சுவலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒன் காம்பனன்ட். இது ஒரு காம்பனன்ட் தானே எழுதுறோம். இது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ என்கிட்ட 2 காம்பனன்ட் இருக்கனால நான் வந்து ஏபி அப்படின்னு எடுத்து எது நிறைய சி இருக்கலாம் டி இருக்கலாம். அப்போ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலன்னா NA பை NA பிளஸ் NB பிளஸ் NC பிளஸ் அது வந்து டோட்டல் நம்பர் எத்தனை காம்பனன்ட் இருக்கோ அத்தனை காம்பனன்ட்டுடைய இது வந்து மோல் ஃப்ராக்ஷன் இது மோல்ஸ் எழுதி. இப்போ என்கிட்ட 2 இருக்கனால நான் வந்து சிம்பிளா இது பண்ணேன். ஸோ அது வந்து இது எதோட டெஃபினேஷன் கேட்கலாம்? ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஒன் காம்பனன்ட் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் தி காம்பனன்ட் இன் த சொல்யூஷன் வந்து இஸ் நோன் அஸ் தி மோல் ஃப்ராக்ஷன். இது இருக்கும் பாருங்க. எல்லாம் நான் நடத்துறதை வச்சு இது உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுதா? Yes, ma'am. ஓகேவா? Okay, ma'am. ஓகே. டவுட் இருக்கா? No, ma'am. இந்த கொஞ்சம் லெசனுக்கு இது நிறைய சம்ஸ் தான் இதுல. ஒன்றும் இல்லை, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து அந்த ஃபார்முலா இருக்கும். ஒவ்வொரு கான்செப்ட்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். இப்போ மொலாரிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் உங்களோட புக் வச்சிருக்கீங்களா? நீங்க புக் வச்சிருக்கீங்களா இல்லை புக்கு வச்சு செப்பரேட் புக் இருக்கா உங்களுக்கு? புக்ஸ் எல்லாம் வந்துருச்சா உங்களுக்கு?
புக் இருக்கு இல்லையா, இந்த லெசன் ரீட் பண்ணுங்க. இந்த லெசன் ரீட் பண்ண அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு 4 சைட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான வந்து சம்ஸ் எல்லாம் கூட அதிலேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களே வந்து ஒரு சம்ஸ் கூட வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் ஆன்சர்ஸ் கூட உங்களுக்கு பேக்கில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்துச்சு ட்ரை பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ஸ். உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இது மாதிரி தான். நம்ம முதல்ல கான்செப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி டைப் தான். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், மேட்சிங் அது மாதிரி தான் சிம்பிளா தான் குடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர். ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஆனா வந்து அந்த டீப்பா வந்து அந்த என்ன சொல்றது, நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் உங்கனால வந்து ஈஸியா பாருங்க ஒண்ணுமே இல்ல. இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சனால இந்த 4ம் வந்து ஈஸியா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. மொலாலிட்டிக்கு உங்களுக்கு ஃபார்முலா டெஃபினிஷன் கரெக்டான டெஃபினிஷன் தெரியலனா கூட அட்லீஸ்ட் ஃபார்முலா எழுதிடுங்க. இது வந்து மொலாலிட்டிக்கு வந்து ஸ்மால் எம் வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை தி ஸ்மால் எம் வந்து இட் இஸ் நத்திங் பட் தி ரேஷியோ ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன் இன் வந்து கேஜி அப்படின்னு போட்டு எழுதலாம். அவ்வளோ சிம்பிளா கூட முடிச்சுக்கலாம். ஓகேவா? Okay, ma'am. ஷால் ஐ வைண்ட் அப்? ஏதாவது டவுட் இருக்காமா? No, ma'am. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த புக்ல இருக்கிற ஒரு 4 பேஜஸ் நான் நடத்தின வரைக்கும் நார்மாலிட்டி விட்டுடுங்க. ஸோ அந்த 4 உங்களுக்கு 4 ஹெட்டிங்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் குடுத்துருக்காங்க கான்சன்ட்ரேஷன்ல. ஸோ இந்த மோலாலிட்டி, மொலாரிட்டி, மோல் ஃப்ராக்ஷனு, மாஸ் பெர்சன்டேஜ், நார்மாலிட்டி. இதில 4 முடிச்சிருக்கேன் உங்களுக்கு. நார்மாலிட்டி அதே மாரி வந்து ஒரு சம்மோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் என்னோட கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மண்டே தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து சார் Okay, ma'am. கிளாஸஸ் எப்படி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, அதுக்கு அதை விட இது பண்ணுங்க. 9 to 10 தான் இருக்கும். கொஞ்சம் வந்து அடுத்த இது பண்ணும்போது கொஞ்சம் எங்க கூட இன்டராக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு புரியுது அப்பதான் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? நான் மட்டும் வந்து கத்துட்டே இருந்தேன்னா, நீங்க வேற இதுல இருந்தீங்கன்னா, இது ஏன்னா கெமிஸ்ட்ரி மட்டும் வந்து கான்செப்ட் பேஸ் தான் எல்லாமே. கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸி. மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம். அந்த கான்செப்ட் ஃபார்முலா புரிஞ்சாவே போதும். இதெல்லாம் இந்த மோல் ஃப்ராக்ஷன் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஹையர் கிளாஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா, காலேஜ் எல்லாம் போனீங்கன்னா, சொல்யூஷன்ஸ் வந்து இது மாரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல வந்து அந்த பாட்டில் வந்து 2 ஸ்மால் எம் அப்படி போட்டிருப்பாங்க. அது வந்து 2 மீட்டர் அப்படின்னு நெனச்சு. ஸோ 2 ஏதோ மில்லிகிராம் அப்படிலாம் வச்சுக்கக்கூடாது. அது வந்து மொலாரிட்டி அப்படி மொலாலிட்டி அப்படிலாம் அந்த டெர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே மேம். Okay, ma'am. ஹேவ் Thank a you, ma'am. nice day. குட் நைட் Yes, மேம். ma'am. ஹேவ் a nice day. ஓகே. தேங்க் யூ. Thank you, ma'am. தேங்க் யூ. சாமுவல் எப்படி இருந்தது கிளாஸு? நல்லா இருந்துச்சு மேம். கொஞ்சம் நல்லா இன்டராக்ஷன் டீச் பண்ணுங்க. என் கூட ஷூர் மேம். பேசுங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டோட இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மாதிரி நான் வந்து உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற இது கூட எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ நல்லா புரியுது, நம்மளால எழுத முடியும், எக்ஸாம் மார்க் வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே. சரிங்க. குட் நைட். குட் நைட் குட் பா. நைட் மேம். குட் தேங்க்யூ நைட். மேம். தேங்க்யூப்பா.